என்னது? அதிமுக கட்சி அழிய போகுதா? ஆமாங்க, நடந்து முடிஞ்ச 2026 சட்டமன்ற தேர்தல்ல 108 இடங்கள்ல ஜெயிச்சு தாவேகா பெரும்பான்மை நிர்வகிக்கிறதுக்கு இன்னும் 10 இடங்கள் மட்டும் தான் தேவைப்படுது. அண்ட் தென் 2வது மோஸ்ட் பெரிய கட்சியா வந்து திமுக உருவெடுத்திருக்காங்க. அண்ட் தென் அவங்க கூட்டணி கிட்டத்தட்ட 74 இடங்கள்ல வந்து ஜெயிச்சிருக்காங்க. பட் 3வது இடத்துல அப்போஷன் கூட எதிர்க்கட்சி கூட ஆக முடியாத நிலைமைக்கு வந்து அதிமுக இப்ப தள்ளப்பட்டிருக்கு. இதனை எடுத்து அதிமுக இருக்கிற ஜெயிச்ச எம்எல்ஏஸ் எல்லாருமே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட என்ன சஜஷன் வைக்கிறாங்கன்னா, தயவு செஞ்சு தமிழக வெற்றி கழகத்து கூட வந்து கூட்டணி வைங்க, அதுதான் நம்மளுக்கு நல்லது, நம்ம கட்சிக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து அவங்களோட ரெக்கமெண்டேஷன் சஜஷன்ஸ் எல்லாம் கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. பட் வந்து இபிஎஸ் அவர்கள் இன்னுமே மௌனம் காத்துட்டு இருக்கறனால சிவி சண்முகம் தலைமையில வந்து ஒரு 40 எம்எல்ஏ வந்து அவர் கன்வின்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. இன் கேஸ் அதிமுக வந்து அவங்க கூட கூட்டணி வைக்க ஒத்துக்கலைன்னா சிவி சண்முகம் அந்த 40 எம்எல்ஏவையும் கொண்டு போய் தாவேக்கால இணைச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிற நியூஸ் எல்லாம் வெளிவந்திருக்கு. அப்படி ஒருவேளை சிவி சண்முகம் பண்ணார்னா அதிமுக என்ற கட்சியே இல்லாம போயிடும். ஏன்னா அவங்களோட டோட்டல் எம்எல்ஏஸ் வந்து 47 பேர் தான் ஜெயிச்சிருக்காங்க. அந்த 40 பேர் போயிட்டா இன்கேஸ் எம்எல்ஏவே இல்லாத நிலைமை கூட தள்ளப்படுறாங்க. பட் என்னுடைய கேள்வி என்னன்னா, இன்கேஸ் அதிமுக வந்து தாவேக்காவோட கூட்டணி வைப்பாங்களா வைக்க மாட்டாங்களா? இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.